இந்த எக்ஸிட் போலையே இவங்க திமுக கழகம் அந்த இவங்களெல்லாம் ஊடகத்தை அவங்க விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஆனால் அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. எதனால அப்படின்னா ப்ரீபோல் சர்வே எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊடகத்தை வாங்கி விலை பேசி திமுக தான் ஜெயிக்கணும் அப்படின்னா மக்களும் சரி ஓகேப்பா நமக்கு எதுக்கு வம்பு திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடலாம் அப்படின்னு போடலாம். ஆனால் எலெக்ஷன் முடிந்த பிறகு திமுக தான் ஜெயிக்கும் சொல்லி திமுக அந்த மாதிரி ஊடகங்களை விலைக்கு வாங்கி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எந்த விதத்திலும் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆக போகிறதில்லை. அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவங்க சொன்னது இல்லை திமுக விலைக்கு வாங்கி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு என்ன கான்ஃபிடென்ஸாக இருக்குன்னா, ஒன்று விஜய் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, இல்லை ஏடிஎம்கே என்டிஏ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திமுகவிற்கு வர முடியாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா பிகாஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. இதையும் பற்றி போனதோட பேச்சு வாட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி என்னன்னு. ஸோ குறைஞ்சது ஒரு 8-9% 10% வச்சு ஆன்டி இன்கம், அந்த 10% ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு உங்களோட ஓட்டை குறைத்து விடும். மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு ஒரு கோபம், ஓகேவா, இந்த விமன் செக்யூரிட்டி ஆகட்டும், இந்த சிறுவர்களுக்கு இதுவாகட்டும், ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கஞ்சா பழக்கம், அப்படி பெண் ஸ்டூடெண்ட்ஸ் +2 10வது படிக்கிற மாணவிகள் நம்ம வாட்ஸ்அப் வீடியோலாம் பார்த்துருக்கோம், பீர் குடித்து விட்டு இதை குடித்து விட்டு ரோடில் படுத்துக்கு, ஓகேவா. இதெல்லாம் ஆட்சி இவங்களும் கண்டுகொள்ள விடும். கள்ளக்குறிச்சி தானே விஷ சாராயம் குடித்து அத்தனை பேர், ஓகே. ஸோ இதையும் தாண்டி இந்த நான் சொன்ன மாதிரி கொலை ஒரு லாஸ்ட்டு இந்த 5 வருஷத்தில் அவங்க போடுறாங்க, 5 வருஷமாக லாஸ்ட்டு 2 இயர்ஸ் 22,000 கொலைகள் நடக்குது இதெல்லாம். ஸோ லா அண்ட் ஆர்டர் இதில் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இதையும் தாண்டி சொத்து வரி இந்த வரி எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபி டிஎம்கே மேலே அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பாக இருக்காங்க. இத்தனை வெறுப்பும் வைத்துக்கொண்டு இதையும் தாண்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், செவிலியர்கள், தென் தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ஒப்பந்த பிரகாரம் கலைஞர் அவர்களுக்கு இந்த அரசு ஊழியர்களுடைய வாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இந்த அரசு ஊழியர்கள் முக்கியமாக டீச்சர்ஸ் இவங்களுடைய ஜெயலலிதாவுக்கு 2006 தோத்ததுக்கு காரணம் 2004-05 இவங்க ஸ்ட்ரைக்கை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி 12-1 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் அந்த இவங்களை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜெயலலிதா பீரியடில். அதுதான் அவங்களுக்கு அகென்ஸ்டாக 2006 முடிஞ்சது. 2006-11 டிஎம்கே வந்தாங்க.